வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். நம்ம இப்போ ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா, டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏதாவது ஸ்நாக்கு நம்ம ஈவினிங் சமயத்தில் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த பட்டை முறுக்கு ஈஸியாக நம்ம வீட்டிலேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த செய்கிறது ரொம்பவும் ஈஸி, பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் கடையில் வாங்கினேன் பச்சரிசி மாவு வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்ற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓலை பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் பார்த்திங்கன்னா உடைச்ச பொட்டுக்கடலை நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணிக்குவோம். இப்போ பச்சரிசி மாவு, கடையில் வாங்கின பச்சரிசி மாவு ஒரு 2 டம்ளர் நம்ம எடுத்துக்குவோம். இதை எடுத்து பார்த்திங்கன்னா மாவு சல்லடையில் நம்ம சலிச்சுக்குவோம். இப்போ 2 டம்ளர் நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பவுட்ரு மாதிரி நான் பொட்டுக்கடலை மாவு ஒரு அரை டம்ளர், நான் அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு அரை டம்ளர் எடுத்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம சலிச்சிக்கலாம் இதோடு சேர்த்து. இப்போ சலித்து நம்ம சேர்க்கவும் பார்த்திங்கன்னா இந்த குருணைலாம் நம்ம இந்த சல்லடையிலே தேங்கிடுச்சு பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சு நம்ம எண்ணெயை காய வச்சுருவோம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சளிச்ச மாவில் தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். கூடவே ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கையில் தேய்ச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கிறதுல ஒரு அரை கரண்டி புளிக்கரண்டியில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பார்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவில் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் மாவை பார்த்து இப்படி பிடிச்சி பாருங்கள். இந்த அளவுக்கு பிடிச்சா வரணும். இப்போ நம்ம தண்ணி கலந்து மாவை பிசைஞ்சிக்கணும். மாவோட பதம் முறுக்கு மாவு பத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு அளவு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த முறுக்கு மாவு பார்த்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஓலை பக்கோடா அச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த கட்டையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் நம்ம தடவிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் ஆயில் தடவிக்கங்க. அச்சிலையும் தடவினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம புளியறதுக்கு.
இப்போ மாவு கொஞ்சமாக நம்ம உள்ளே எடுத்து வச்சுருவோம். புழிஞ்சு பாருங்கள், நல்லா வருது. இப்போ அடுப்பு வந்து நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம புழிஞ்சு விட்ருவோம். திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயோட சத்தம் வந்து குறைஞ்ச பிறகு நம்ம எடுத்துடலாம். வந்து போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். அடுத்தது புழிஞ்சு விட்டுருவோம். மாவு வந்து காயாமல் இருக்க நம்ம புளிகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். சூப்பராக நம்ம கிறிஸ்பியாக பார்த்திங்கன்னா ஊற பக்கோடா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஈஸியாக டக்குன்னு நம்ம பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா இது ஒரு ஸ்நாக்ஸ் நமக்கு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துருக்கு ஃபீட்பேக்கில் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.